அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னா 3BHK. என்னடா 3BHK அப்படின்னோடனே ஒரு ப்ரொமோஷனாக, மூவியோட ப்ரொமோஷனா அப்படின்னு சொல்லி கூட உங்களுக்கு தோணலாம். இது சத்தியமாக மூவி ப்ரொமோஷன்லாம் கிடையாது. சில படங்கள் நம்மளோட மனதை தொட்ட சில படங்களாக இருக்கலாம், சில காட்சிகளாக இருக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ராகா ரகசியா அப்படின்னு சொல்லி கூட நம்ம ஒரு வீடியோ ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். இந்த சாங்ஸில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் எடுத்து ஞானமாக உபதேசமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம டீகோட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்படி நேற்று நான் பார்த்த மூவி தான் இந்த 3BHK அப்படின்னு சொல்லக்கூடிய மூவி. ஆல்ரெடி நிறைய நம்ம படம் போயிருப்போம். லைக் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த்தாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சில மாதங்களில் வந்த படமாக இருக்கட்டும், நிறைய படங்களுக்கு அப்பப்போ நம்ம ஃபேமிலியை கூட்டிகிட்டு போயிருப்போம். ஆனால் எதுவுமே என்னோடய மனதை தொட்ட படமாக ரீசெண்ட் மந்த்ஸில் இருந்ததானா எதுவுமே கிடையாது. டேக் அவேவாக எடுத்துக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. பட் 3BHKயில் நிறைய விஷயங்கள் டேக் அவேவாக எடுத்துக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதை தான் நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வீடியோ நான் பதிவிடுறேன். ஸோ இந்த கதையோட சுருக்கம் என்ன அப்படின்னா, அவங்க வீடு வாங்கணும், அவ்வளோதான். ஒரு வீடுக்காக தான் அந்த மொத்த கதையுமே இருக்குது. இப்போ இதுக்குள்ளே அழகாக சூப்பராக ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போயிருப்பார் கணேஷ் சார், டேரக்டர் கணேஷ் சாராக இருக்கட்டும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருமே அவங்களோட ரோலில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சரத்குமார் சாராக இருக்கட்டும், அப்பா ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். சித்தார்த்தன் சாரும் சூப்பராக பண்ணியிருந்தார். தேவயானி மேம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீதா மேமாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட ரோலை சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்றத பற்றி நான் கொஞ்சம் லைன் பை லைனாக அப்படியே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க அப்பா எங்கேயுமே கடனே வாங்க மாட்டார். ஸோ எந்த இடத்துலையுமே அவர் கடனே வாங்க மாட்டார். திடீர்னு ஒரு சம்பவம் ஏற்படும் போது எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி போய் நிற்கும்போது, எப்போ நீ கடனே கேட்க மாட்டியே, திடீர்னு பணம்னு நிற்கிறியே, அப்போ உனக்கு என்ன ஏதாவது ஒரு கண்டிப்பான தேவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இமீடியட்டாக அந்த பண உதவி அவருக்கு கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயமா நான் அதை கவனித்தேன். என்னென்னா, கடனே வாங்காமல் திடீர்னு போய் நீங்கள் ஒரு இடத்துல போய் பணம்னு போய் நிற்கும்போது அந்த மனிதனுக்கான மதிப்பு என்பது ரொம்ப ஜாஸ்தி. இமீடியட்டாக யார் வேணால் ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ இதுவே கடன் எப்பயுமே வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் போய் எனக்கு கடன் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபோன் கூட அடுத்த வாட்டி எடுக்க மாட்டான். அப்போது கேட்காத ஒரு நபர் போய் கேட்கும்போது இமீடியட்டாக அவருக்கான அந்த பணம் அரேஞ்ச் ஆகுது. அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், லைஃப்பில் இந்த கடன்ற ஒரு விஷயம் நீங்கள் போய் பணம்னு யார்கிட்டயே போய் நின்ட்டிங்கன்னா அவன் உங்களை பார்க்கக்கூடிய பார்வை வேறு தான். அதனால் லைஃப்பில் முடிஞ்ச அளவுக்கு கடனே வாங்காமல் லைஃப் எப்படி ரன் பண்ண முடியுமோ ரன் பண்ணுறதுன்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த ஒரு விஷயம் நான் அவங்க அப்பாட்ட, சரத்குமார் சார்ட்டு நான் எடுத்துக்கிட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் ஃப்யூச்சரை பற்றி எப்பயுமே திங்க் பண்ணிகிட்டே இருப்பார். அதனால் எப்போ இதை பண்ணுப்பா உனக்கு ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும், அதை செய்ப்பா உனக்கு ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும்னு சொல்லி அவங்க பொண்ணுகிட்டையும் சரி, அதே மாதிரி அவங்க பையன்கிட்ட சித்தார்த்தன் சார்கிட்டையும் சரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருப்பார். அப்போ என்னென்னா, சித்தார்த்தன் சார் பார்த்திங்கன்னா என்ன படிக்கணும்னு விருப்பப்படுவார்னா, மெக்கானிக்கல் படிக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுவார். ஆனால் போய் காலேஜுக்குள்ளே போய் உள்ளே நுழைஞ்சு சீட்டு கேட்கும்போது உள்ளே உட்காந்துருக்கக்கூடிய பிரின்சிபல் என்ன சொல்லுவார்னா, இல்லை உங்களுக்கு மெக்கானிக்கலை விட ஐடியில் ரொம்ப ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். உடனே அவங்க அப்பா ஆமாங்க, இப்போ நீங்கள் ஃபுல்லாக சிஸ்டம் தான், அதனால் ஐடி நீ எடுத்துக்கோ அப்படின்னு அவங்க அப்பா அவர் பையன்கிட்ட சொல்லும்போது, இல்லைப்பா நான் மெக்கானிக்கலே எடுத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவார். இல்லைப்பா ஃப்யூச்சர் ஐடியில் தான்ப்பா அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்ற கட்டாயத்தின் அடிப்படையில் போய் அவர் அந்த ஐடியை படிக்கிறார். அதுக்கப்புறம் அவங்க அப்பா எப்பயுமே குடும்பத்துக்குள்ளே என்ன சொல்லிகிட்டே இருப்பார்னா, நீ படித்தாதான் வாழ்க்கைன்னு சொல்லி ஒரு பயம் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும்போது இந்த வாழ்க்கையை கண்டு ஒரு பயம் ஒன்று அவருக்கு உருவாக ஆரம்பிக்கும். அப்போ எல்லா இடத்துலையுமே ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் நீங்கள் சும்மா விட்டுட்டிங்கனாலே ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஆனால் இந்த பயம் ஏற்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்குள்ளேயே ஒன்று விதைக்கப்படுது, மறைமுகமாக விதைக்கப்படுது. ஓகே, இதில் நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா என் லைஃபே முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி விதைக்கப்படும் போது எல்லா இடத்துலையுமே மற்ற டெஸ்ட்லலாம் சூப்பராக எடுக்கக்கூடிய அவர் போய் திடீர்னு ஒரு டெஸ்ட்டுன்னு சொல்லி போய் உட்காரும்போது சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார், ஃபெயில் ஆவார். அப்போ அந்த இடத்துல என்னென்னா, போன உடனே ஒரு ஸ்ட்ரெஸ் ஒன்று க்ரியேட் ஆகுது. ஐயோ படிக்கலைன்னா ஃப்யூச்சரே இல்லை, அப்பா அதை சொல்லியிருக்கிறார், அப்பா அதை சாதிக்க சொல்லியிருக்கிறார், அப்பா அதை பண்ண சொல்லியிருக்கிறாருன்னு எல்லா இடத்துலையுமே அவர் மேலே அவரே ப்ரெஷர் போட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்கவே முடியாமல் போயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் அவங்க மேலே முழு ஒரு விஷயத்தையும் நீங்கள் போட்டு இதை பண்ணால் தான் இவங்க வாழ்க்கையில் முன்னேற முடியும், அதை செஞ்சினா தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும், இல்லைனா உங்கள் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை மேலே நீங்கள் ப்ரெஷர் போட்டிங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாலும் அந்த குழந்தை அந்த டைமில் ஒரு ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு நபராக மாறிடும். அப்போது அவங்க அப்பா என்ன சொல்லுவார்னா,
எல்லா இடத்துலையுமே டேய் எப்படியாவது ஜெயிச்சிடுறா எப்படியாவது ஜெயிச்சிட்றா 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 ஜெயிச்சிட்றான்னு சொல்லிக்கிட்டே இருக்க அவனுக்கு அந்த தோல்வி மேலே ஒரு பயம் ஒன்று உண்டாகுது. ஐயோ நம்ம தோத்துட்டா என்ன பண்ணுறது, ஜெயிச்சே ஆகணும் போது தான் ஒரு பயம் ஒன்று கிரியேட் ஆகுது. தோனி சார் கூட அழகாக சொல்லுவார், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஜஸ்ட்டு என்னோடய வேலையை நான் பார்ப்பேன், இந்த தோல்வி வெற்றின்றது வந்து நான் விளையாடக்கூடியது தீர்மானிக்கும். அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டனாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்றது தான் அவர் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட். அப்போ இந்த இடத்துலையும் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லப்படுது. அந்தப்போ வெற்றின்ற ஒரு விஷயத்த நீங்கள் நோக்கி பயணம் பண்ணணுன்ற அவசியம்லாம் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்களோட வேலையை செய்யுங்க, ஆட்டோமேட்டிக்காக வர வேண்டிய ரிசல்ட் வந்துடும். இப்போது அந்த இடத்துல வந்து இவர் பயந்துக்கிட்டே இருக்கும்போது எதுலேயுமே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாகவே இருக்க மாட்டார். எதுக்கு நான் ரொம்ப பயப்படுறேன், லைஃப் அப்படியே நான் வந்து ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபேஸ் பண்ணுவார். ஃபெயிலியர் வந்தால் பரவாயில்லன்னு சொல்லி ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்பார். போன ஃபஸ்ட் இன்டர்வியூவே சக்ஸஸ் ஆகிடும். அப்போ என்ன, நான் போன உடனே மேம் எனக்கு இப்படி தான் மேம் ஓப்பனாக பேச ஆரம்பிப்பார். ஏன்னா இந்த பயம் போகும்போது தான் நம்மளால் ஓப்பனாக பேச முடியும். அப்போ பயம் போனதுக்கப்புறம் எதுக்கு இத்தனை நாள் வந்து நீங்கள் எந்த இன்டர்வியூலையுமே செலக்ட் ஆகலை, ஏன் காலேஜில் பெருசாக நீங்கள் மார்க் எடுக்கல, ஏன் ஸ்கூலில் பெருசாக மார்க் எடுக்கலன்னும் போது இதுதான் மேம் என்னோடய பிரச்சனை, நான் எல்லா இடத்துலையும் பயந்துகிட்டே இருந்தேன், பயந்துகிட்டே இருக்கும்போது என்னால் எந்த ஒரு விஷயத்தையும் ஃபேஸ் பண்ண முடியல, இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன் எனக்கு இருந்தாலும் பிரச்சனை இல்லை இல்லைனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அவருக்கு வேலை போட்டு கொடுத்துருவாங்க ஃபஸ்ட் இன்டர்வியூலேயே. அதாவது எப்போ அவர் தைரியமாக ஃபேஸ் பண்ணாரோ அந்த ஃபஸ்ட் இன்டர்வியூலே அவருக்கு வந்து வேலை கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல வேண்டிய உங்களுக்கு ஒரு விஷயம். தைரியமாக ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதோட ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கும். பயந்து ஃபேஸ் பண்ணும்போது அதோட ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கும். அப்போது அந்த ஃபெயிலியரை எப்போ அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ வாழ்க்கை டோட்டலாக மாறிடுன்றது தான் உண்மையான ஒரு விஷயம். அப்போது அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் இந்த ஐடிக்குள்ளே போய் டோட்டலாக எல்லாத்துலேயுமே வந்து தோற்று போய் வரும்போது அப்பா இதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பை நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 34-35 வயசில் ஸ்டார்ட் பண்ணுவார். திரும்ப மெக்கானிக்கல் எழுத ஆரம்பிப்பார். வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணி ஒரு கம்பெனி, ஒரு பத்திரிகை கம்பெனியில் டோட்டலாக அங்கேருந்து தான் பிரிண்ட் ஆகுது, அங்கேருந்து தான் மொத்த ஸ்டேட்டுக்குமே வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகக்கூடிய ஒரு கம்பெனியில், நியூஸ் பேப்பர் கம்பெனியில் அது பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும்போது அந்த மிஷினில் வந்து ஒரு ஃபால்ட் ஒன்று வந்துடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கூப்பிட்டு சித்தார்த்தன் அவரை தான் வந்து ரெடி பண்ண சொல்லுவாங்க. அவரும் பக்காவாக ரெடி பண்ணிட்டு வெளியே வருவார். அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் எல்லாமே நின்று பார்ப்பாங்க. சார் ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன், உங்களை பார்த்ததுலேயே நான் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி சித்தார்த்தன் சார்கிட்ட சொல்லுவாங்க. என்னென்னா, சார் ஜப்பான்லேருந்து வந்தால் தான் டெக்னீஷியன் வந்தால் தான் இதை சார்ட் அவுட் பண்ண முடியும்னு சொல்லி சொன்னாங்க, ஆனால் நீங்களே இங்கே சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. அந்த இடத்துல நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஜப்பான்லேருந்து ஒரு டெக்னீஷியன், அவ்வளோ படித்த ஒரு டெக்னீஷியன் வந்தால் தான் அதை சார்ட் அவுட் பண்ண முடியும்னு இருக்கும்போது இவருக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நிறைய விஷயங்களை அவர் தெரிஞ்சுக்கிட்டு யாருனாலையும் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை கூட அவர் அச்சீவ் பண்ணார். அப்போது அன்னைக்கு அந்த ஒரு விஷயம் பண்ண முடியல அப்படின்னா அந்த ஸ்டேட் முழுவதும் அந்த நியூஸ் பேப்பரை வந்து டிஸ்ட்ரிபியூட்டே ஆகாது. அப்போ பெரிய ஒரு விஷயத்தை வந்து அவர் அங்கே க்ரியேட் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதில் நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிடிச்ச ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கக்கூடிய டைமாக இருக்கட்டும், அதில் பண்ணக்கூடிய எஃபோர்ட்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த ஒரு படத்தில் அவரோட தங்கச்சிக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் சூப்பரான ஒரு இடமா, நீ போயிட்டுனா லைஃப் செட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்லாம் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு இதே ஓகே, பெரிய இடத்து சம்மதம் வருது, அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னுவாங்க, இருந்தாலும் பெரிய இடத்து சம்மதம் அப்படின்றதுனால போய் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. கொஞ்சம் நாளில் வந்து அவங்க டிவோர்ஸ்க்காக வந்து நிற்பாங்க. ஆனால் சித்தார்த்தன் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அவருக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு கூட லைஃப்பை வாழ்ந்துட்டுருப்பார். அந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லுவார். என்ன அப்படின்னா, என் மனசுக்கு தோணுன மாதிரி எடுத்த முதல் டிசிஷன் நீ தான். அப்போது அவருக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயத்த அந்த பெண்ணை திருமணம் செஞ்சது மட்டும்தான் நடந்திருக்கு. இது எல்லாமே அவங்க அப்பாவோட உந்துதலில் நடந்த ஒரு விஷயம், சுற்றி உள்ளவங்களால் நடந்த ஒரு விஷயமாக தான் இருந்தது. அப்போ அந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாரே தவிர மீதி மற்றவங்களால நடந்த எந்த ஒரு விஷயத்துலையும் அவர் சந்தோஷமாகவே இருந்ததே இல்லை அந்த படத்தில். அப்போது எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணிக்கவா, அப்போது வந்து எங்கள் அம்மா அப்பா பேச்செலாம் நான் கேட்கக்கூடாது அப்படின்னா கன்சிடர் பண்ணலாம். இப்போ படிப்பை வந்து என்ன படிக்கணும், என்ன படிக்கக்கூடாது, நான் என்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கணும். அவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக அப்படியே போய் பண்ணணுன்றது கிடையாது. அப்போ குடும்பத்துக்காக சில விஷயங்கள் இருக்கலாம், ஆனால் எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி அவங்க அப்பா எப்பயுமே என்ன சொல்லுவார்னா, ஃப்யூச்சர் நல்லா இருக்கும்டா, ஃப்யூச்சர் நல்லா இருக்கும்டா, ஃப்யூச்சர் நல்லா இருக்கும்டான்னு சொல்லிகிட்டே இருப்பார். அப்போது சித்தார்த்தன் என்ன கேட்பார்னா, போதும்ப்பா, இந்த ஃப்யூச்சர்னு சொல்லி இந்த ப்ரெசென்ட்டே இழந்துட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லுவார். நம்மளோட லைஃப்லேயும் நீங்கள் கவனிச்சு பாருங்கள், ஃப்யூச்சர்னு நீங்கள் சொல்லி திங்க் பண்ணுறது எல்லாமே அடுத்த கணம் வரக்கூடியதும் ஃப்யூச்சர் தான். இப்படின்ற அடுத்த கணம் வரக்கூடியதும் ஃப்யூச்சர் தான். நாளைக்கு ஃப்யூச்சர் தான், ஆனால் நாளைக்கு வந்ததுக்கப்புறம் திரும்ப அடுத்த நாளை பற்றின திங்கிங் தான் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ ஃப்யூச்சர்னு சொல்லி சொல்கிறோம், ஆனால் அந்த ஃப்யூச்சருக்குள்ளேயே நம்ம போகிறதே இல்லை.
அப்போ இந்த ப்ரெசென்ட்டில் நம்மளோட லைஃப்பை சந்தோஷமாக நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கனாலே ஃப்யூச்சர் ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷமாக தான் இருக்க போகுது. இப்போது அதில் சொல்லியிருப்பார் ஒரு விஷயம். அவங்க அப்பா வந்து கேட்பார், அப்பா அப்போ நம்மளோட வீடு கட்டுற ஆசை அப்படின்னு. அப்பா வீடு கட்டுற ஆசைன்னு சொல்லி வீடு இருந்தால் தான் மதிப்பு, வீடு இருந்தால் தான் வந்து கௌரவம்னு சொல்லி நம்மளே ஏமாற்றிக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க இந்த பொண்ணு சொல்லுவாங்க. நல்லா டீப்பாக திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த மாதிரியான ஒரு சமூகத்தில் இருக்கீங்க. இந்த சமூகத்தில் உங்களுக்கு வீடு வாசல் காரு பங்களான்னு சொல்லி இப்படி இருந்தால் மதிப்புன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? இப்போது யாருமே இல்லாத இடத்துல கொண்டு போய் உங்களை விட்டுறேன்னு வச்சுப்போம். இப்போ அந்த இடத்துலையுமே உங்களுக்கு BMW கார் வேணும், 4 அடுக்கு மாடி வேணும் இப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உண்மையாகவே அது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நீங்கள் அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆசை. ஆனால் அந்த இடத்துல சும்மா எப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இப்படி இருந்தால் கூட பரவாயில்லைங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அப்போது அந்த இடத்துல நீங்கள் நல்லா திங்க் பண்ண வேண்டியது, மற்றவர்களுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேணும்னு சொல்லி நினச்சிருக்கீங்களே தவிர நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நீங்கள் அதை எதிர்பார்க்கல. அப்போது எல்லா இடத்துலையும் இந்த தேவை இருக்குன்னா உங்களோட சந்தோஷத்துக்கு நீங்கள் அனுபவிச்சுங்க. ஆனால் மற்றவங்களோட சந்தோஷத்துக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நிம்மதி இருக்கவே இருக்காது. அப்போ இந்த ப்ரெசென்ட்டில் வாழ்கிறது தான் நிம்மதி. அதே மாதிரி அவங்க சொல்கிறாங்க இல்லையா, அது மிகப்பெரிய ஒரு ஞான உபதேசம். ஃப்யூச்சர்னு சொல்லி இந்த ப்ரெசென்ட்டையே இழந்துட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி நம்மளே ஏமாற்றிட்டு இருக்கோம், இதெல்லாம் இருந்தால் தான் சந்தோஷம்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கோம். ஸோ நிம்மதின்றது வந்து இந்த காசு பணத்தில் இல்லை. நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியும்னா நிம்மதியாக இருக்க முடியுன்றதை ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, அந்த சீனில் வந்து சிரிக்கிற மாதிரியே இருக்காது, ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக இருக்கும். அந்த இடத்துல வந்து சொல்லுவார், அப்பா ஐடின்னு சொல்லி சொல்கிறீங்க, ஐடிக்கு ஃப்யூச்சர் இருக்குன்னு சொல்கிறீங்க, உண்மையாகவே ஐடிக்கு ஃப்யூச்சர் இருக்குதுப்பா, ஆனால் ஐடியில் எனக்கு ஃப்யூச்சர் இல்லைப்பான்னு சொல்லுவார். எல்லாருமே வந்து அந்த இடத்துல ரசித்த ஒரு இடம், அது சூப்பராக இருக்கும். அப்போது எது வரும் அப்படின்னு சொல்லி பார்த்து நம்மளோட குழந்தைங்களுக்கு அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே பயணிக்க வைக்கிறதுன்றது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது ஏஆர் ரஹ்மான் சாரை வந்து கூட்டிகிட்டு வந்து வேறு ஒரு விஷயத்தை பண்ணுன்னா பண்ண மாட்டார், அவருக்கு அதான் பிடிச்சிருக்கு. ஜிவி பிரகாஷ் சாரை கூட்டிகிட்டு வந்து வேறு விஷயத்தை பண்ணுன்னா பண்ண மாட்டார், அவருக்கு அதான் பிடிச்சிருக்கு. அதில் ஈஸியாக ஒரு வாழ்க்கையில் முன்னேறி வந்துடலாம். அப்போது அந்த குழந்தைக்கு என்ன பிடிச்சிருக்கு, உங்களோட குழந்தைக்கு என்ன பிடிச்சிருக்கு, எதில் அந்த குழந்தைக்கு திறமை அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்த்து அந்த சுதர்மா படி அவங்கள ட்ராவல் பண்ண விட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக எப்படி சித்தார்த்தா அவர்கள் வந்து ஐடியில் போய் சக்ஸஸ் ஆகாமல் மெக்கானிக்கல் சைடு போய் சக்ஸஸ் ஆனாரோ அந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு தனித்துவம் உண்டு. அதில் நீங்கள் பயணிக்க வைங்க, வேறு லெவலில் வருவாங்க நம்மளோட குழந்தைங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இவ்வளோ பிரச்சனைகள் ஏற்படும் போதும் அந்த குடும்பம் வந்து ரொம்ப ஒற்றுமையாக, இவங்க அப்பா ஏதோ ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணும்போது அந்த பொண்ணு ஒற்றுமையாக வந்து சப்போர்ட்டில் நிற்பாங்க, பையனும் ரொம்ப வந்து சப்போர்ட்டில் நிற்பார். அதே மாதிரி அவங்க ஒய்ஃபும் வந்து சப்போர்ட்டில் இருப்பாங்க. எவ்வளோ பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணாலும் அந்த பிரச்சனைகளெல்லாம் கடந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடு வாங்கிடுவாங்க. ஸோ எப்பயுமே இந்த வாழ்க்கை என்பது ஒரு அன்சர்டினிட்டின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். திடீர்னு அவங்க அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரும், திடீர்னு வேறு ஒரு விஷயத்துக்கு பணம் தேவைப்படும். இந்த மாதிரி வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்களை அவங்க ஃபேஸ் பண்ணியிருந்தாலுமே கடைசியில் சந்தோஷம்ன்ற ஒரு விஷயத்த அவங்க டேஸ்ட் பண்ணாங்க இல்லையா? எப்படி நடந்துச்சு அப்படின்னா, இந்த வாழ்க்கையில் இவ்வளோ நடக்குதுன்னு சொல்லி அவங்க துவண்டு போல, அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லி அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத யோசிக்க ஆரம்பித்தாங்க. அப்படியே ட்ராவல் பண்ணாங்க. அப்புறம் அவருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும், இவங்க ஒரு நல்ல வேலை கிடைக்கும், அவங்க தங்கச்சிக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். ஸோ இப்படி ட்ராவல் பண்ணி கடைசியில் வீடு வாங்கியிருப்பாங்க. ஏகப்பட்ட டேக் அவேஸ் இந்த மூவியில் இருந்துச்சு. இப்போ நான் சொன்னதை நீங்கள் போய் மூவி பார்க்கும்போது நீங்கள் கவனித்து பாருங்கள், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள், இந்த ஒரு விஷயம் எல்லாமே புரியும். ஸோ நேற்று பார்த்த மனதை தொட்ட ஒரு படமாக இருந்தது, அவங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லி தோணுச்சு. அதனால தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணேன். மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றிகள், வணக்கம்.